ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னே டே வந்து நாங்கள் டெம்பிள் போயிருந்தோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வளைச்சிருக்கு Hi. Udah mau jadi mau? Love you. இதெல்லாம் எந்த எடுத்துட்டு போன ரிஷி? வச்சுட்டு போ ரிஷி. வீட்ல வச்சிட்டு போ. இது பிடிச்சோ. இந்த ஷால் பிடிச்சேக்காமா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான கோயிலில் ஒன்று தான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். அந்த கோயிலில் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. 10 நாள் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிவாண்டத்துலேருந்து வந்திருந்தாங்க லீவுக்கு 2 நாள் நிற்கிறதுக்காக. சரி, அவங்களே கூப்பிட்டோம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு. இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி போடுறேன். நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஃபெஸ்டிவல் வந்து முடிஞ்சிடும். நாளையோட சனிக்கிழமை போகிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். என்னால் வந்து எங்களுக்கு இப்போ தான் வந்து போக முடிஞ்சுது. கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம்னா வந்து கூட்டம் இருந்திருக்காது. ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நாளில் போயிருந்தோம்னா கூட்டம் வந்து பெருசாக இருந்திருக்காது. இப்போ வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி போனப்போ. இப்போவே வந்து வண்டியெல்லாம் டிராஃபிக்கில் நிற்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இவங்களும் வந்து மண்டைக்காடு கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இவங்க போய். அவங்க மேரேஜே ஒரு வாட்டி தான் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போனது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தப்போ போனதான். அவங்களோட பிளேஸ் வந்து கொல்லம். ஸோ கொல்லத்துலேருந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. நான் ரீசெண்டாக வந்திருந்தேன், ஜான்வரி மந்த் வந்திருந்தேன். நான் அடிக்கடி வந்து மண்டைக்காட்டு கோயிலுக்கு நான் போவேன். எங்கள் சொந்த ஊருக்கு போனோம்னா வந்து ரேஷன் அந்த மாதிரி எதாவது வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மண்டைக்காட்டு கோயில் போயிட்டு நான் போவேன். நிறைய வாட்டி வந்திருக்கேன். எங்கள் ஊரில் இருந்த டைம்லேயே அப்படி தான் நான் வந்து அடிக்கடி வந்து போவேன். எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க மண்டைக்காட்டு கோயிலுக்கு. எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஃபுல்லாக டிராஃபிக்கு, பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து பார்க் பண்ண முடியல. நாங்கள் பீச் ரோடு வழியாக தான் போனோம். மெயின் ரோடு வழியாக போனால் ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் பீச் ரோடு வழியாக போயிருந்தோம். இது வந்து மரியா ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக படித்தது. ப்ரீகேஜியில் எங்கள் அம்மா கொண்டு சேர்த்தாங்க. இந்த ஸ்கூல் பக்கத்தில், இந்த ஸ்கூல் தாண்டி வந்தோம் நாங்கள் பார்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு நடக்க முடியாது, அவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோவில் ஏறி நம்ம பீச் சைடு இறங்கிடலாம், அதுக்கப்புறம் அங்கேயிருந்து நடந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். எப்படியோ ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஒரு 50 ருபீஸ் கொடுத்து நாங்கள் கோயில் பக்கத்துலேயே எங்களை வந்து கொண்டு விட்டாங்க. ஷார்ட்கட் வழியாக கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து கொண்டு விட்டாங்க. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா கோயில் பக்கத்தில் வந்துடும். நடந்து போகிறதும் ஜாலியாக தான் இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்துக்கிட்டே, நிறைய கடைகளாக இருந்துச்சு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா சைட்லேயுமே கடைகளாக இருந்துச்சு. ஆனால் ரிஷிக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக நான் தான் எடுத்து வச்சுருந்தேன். இவன் யார் கையிலையுமே போக மாட்டேங்கிறான். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் தலையில் எடுத்து வச்சுருந்தாங்க, அப்போ உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்துட்டான். கோயில் போயிட்டு வர்றது வர ஃபுல்லாக அவனை தூக்கிட்டே நடந்தேன். ஆனால் ஒன்று என்னை ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் இறங்கணும், திரும்ப வரும்போது அதே மாதிரி தான். எங்களுக்கு பெருசாக கஷ்டமே தெரியல, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா நாங்கள் போனது வந்து சனிக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் போனோம். சரி, எப்படியாச்சும் நம்ம வந்து போயிடணும் அப்படி தான் வந்து கிளம்புனோம். ஆனால் இங்கே வந்ததும் வந்து பார்க்கிங் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டாங்க. அங்கேருந்து ஆட்டோ கிடச்சிது, ஆட்டோ பக்கத்துலேயே வந்து கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து உள்ளாடி சாமி கும்பிட ஏறினப்போ வந்து அங்கே நின்றவங்க வந்து எங்களை உள்ளாடி ஏற்றி விட்டாங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாக போய் பார்த்துட்டோம். நாங்கள் க்யூவில் நிற்கவே இல்லை. ஏன்னா நான் பையனை வச்சுருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கெல்லாம். அவங்களுக்கும் வந்து கால் முடியாமல் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கும் வந்து க்யூவில் நின்று போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரெண்டில் போனதும் வந்து எங்களுக்கு வந்து உள்ளே ஏற்றி விட்டாங்க. நாங்கள் வந்து சூப்பராக சாமி கும்பிட்டோம். எந்த கஷ்டமும் இல்லாமல் சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். அப்புறம் மண்டைக்காடு அம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே நிற்கலாம் போல் இருந்துச்சு.
நாங்கள் ஃப்ரெண்டு வழியாக போயிருந்தோன்னா வந்து க்யூவில் நின்றுருக்கணும். நாங்கள் லெஃப்ட் சைடு வழியாக போய் அப்புறம் வந்து ஒரு லேடி போலீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்களை வந்து சீக்கிரமாக ஏற்றி விட்டாங்க உள்ளாடி. சுற்றி எல்லா இடத்துலையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் எடுத்துட்டோம். ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த கோபுரம் பார்க்குறதுக்கே, ஜொலிக்குது அப்படி. ஏன்னா நான் போன ஃபெஸ்டிவலுக்கு வரல, அதுக்கு முந்தின ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து பெருசாக கூட்டம் இல்லை. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கூட்டமாக தெரியுது எனக்கு. ஃபோட்டோஸ் வந்து நான் லாஸ்ட் ஆட் பண்ணுறேன். காவல்துறையினர் ஓபியிலிருந்து இவரை கூட வந்த இவருடைய இது வந்து வெள்ளி தேரில் அம்மன் பவனி வர்றது, அதுவும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. மண்டைக்காடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணதே வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் தான். அவங்க ஈவினிங் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. நான் அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், கோயிலில் வந்து எப்போ நட சாத்துவாங்க, எப்போ நாங்கள் லேட்டாக போகிறதுனால எப்படி அங்கே அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அவங்க வந்து புக்லெட் அனுப்பி கொடுத்துருந்தாங்க, எந்த டைம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்லாம். ஸோ அப்போவே நான் வாசித்தேன், இன்றைக்கி வெள்ளி தேரில் வந்து பவனி வருவாங்க அப்படின்னு. 9 to 9:30 அப்படி போட்டிருந்தது டைமு. ஸோ எங்களால் பார்க்க முடியுமா இல்லையான்னு நான் வந்து நினச்சிட்டே போனேன். அதுவும் பார்க்க முடிஞ்சுது. சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்க்கு வந்துட்டோம். பர்ச்சேஸ்லாம் பெருசாக எதுவுமே வாங்கலை. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் மண்டைக்காடு கோயிலில் இந்த பொம்மை விற்பாங்க. அது நான் வேறு எந்த கோயிலையுமே பார்த்ததில்லை, இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து தேன் குழல், அப்புறம் காரிச்சாவு, அந்த மாதிரி சாப்பிட்ற கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அப்படி நேராக நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போனோம். எப்போவுமே வந்து பீச்சுக்கு போயிட்டு தான் வந்து கோயிலுக்கு போவாங்க. பீச்சில் காலெலாம் நினச்சிட்டு கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு தான் போனோம். ஏன்னா எங்களை கொண்டு விட்டது பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் கொண்டு விட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டன் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போய் காலெலாம் நினைக்கல, ஜஸ்ட் அங்கே போய் நின்று சும்மா கொஞ்சம் நேரம் வந்து கோன்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கேயே வந்து கிளம்பியாச்சு. திரும்ப ரிட்டன் நடக்கணும் ரொம்ப தூரத்துக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. நேராக எங்கள் ஃப்ரெண்டில் ஒரு ஆட்டோ வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்களை கொண்டு விட்டவங்க தான் ரிட்டன் வந்தாங்க. அவங்க ஆட்டோவில் ஏறி மறுபடியும் எங்களை வந்து கார் நிற்கிற இடத்துல வந்து கொண்டு விட்டாங்க. ஸோ மொத்தத்தில் சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை நாங்கள் சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்தால் நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா வந்து இடையில எந்த கடையுமே இல்லை. நாங்கள் அங்கேருந்து கிளம்புனப்பவே வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த டைம் பாருங்கள் 1:45 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.